ஒரு பெரிய ஸ்கூல். அங்கே ஸ்கோர் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பசங்க. அங்கே இருக்கிற டீச்சர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதுவும் 10th 12th ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஊர்லேயும் அந்த ஸ்கூலுக்கு நல்ல பேர் இருந்தது. அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் 10th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அவங்க எவ்ரி இயர் ப்ராக்டிக்கல்ஸ்க்கு போனஸ் மார்க் கொடுக்க பசங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அதை யார் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்கும். இந்த முறை அவங்க இயர் ஸ்டார்டிங்லேயே தன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஒரு விதையை கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த விதையை உங்கள் வீட்டு மண் தொட்டியில் நட்டு தண்ணி விட்டு உரமெல்லாம் போட்டு வளர்க்கணும். இயர் எண்டில் அதை கொண்டு வந்து என்கிட்ட காட்டணும். யாரெல்லாம் செடியை நல்லா வளர்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு போனஸ் மார்க் ப்ளஸ் ஒரு ப்ரைஸ்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்து ஒரு வழியாக 6 months முடிஞ்சுது. ஆனால் ராமுங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட தொட்டியில் மட்டும் செடி வளரவே இல்லை. ஒருவேளை விதையை வீணாக்கிட்டேனோன்னு அவன் ஃபீல் பண்ணுறான். ஆனாலும் செடிக்கு டெய்லி தண்ணி விடுறத மட்டும் அவன் நிறுத்தவே இல்லை. அவனோட தொட்டியில் செடி வளரவே இல்லைங்கிற விஷயத்த அவன் தன்னோட கிளாஸில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை. இப்படியே இயர் எண்டு வந்தாச்சு. டீச்சரும் நாளைக்கு எல்லாரும் செடியை கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட செடியை டீச்சருக்கு காட்ட கொண்டு வந்தாங்க. ராமு மட்டும் செடியே இல்லாத தொட்டியை நான் கொண்டு போகலைன்னு அவன் வீட்டில் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ராமுவோட அம்மா அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. நீ 1 year விடாமல் டீச்சர் சொன்ன மாதிரி தான் செஞ்ச. ஆனால் என்ன ரீசனோ தெரியல, செடி முளைக்கலை. அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? அதனால் எதை பற்றியும் யோசிக்காம நேர்மையாக நடந்துக்கோ. இந்த தொட்டியை இப்படியே எடுத்துகிட்டு போய் உன்னோட டீச்சர்கிட்ட காட்டுன்னு சொல்கிறாங்க. ராமு ரொம்ப ஒழுக்கமான பையன். அதனால் அவன் அம்மா சொல்கிறத சரின்னு கேட்டுட்டு செடி இல்லாத எம்டி தொட்டியை ஸ்கூலுக்கு கொண்டு போனான். அங்கே மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட தொட்டி எல்லாத்தையும் பார்க்குறான். ஒவ்வொன்றும் நல்ல ஹைட்டில் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இவனோட தொட்டியை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. கிளாஸ்க்கு டீச்சர் வந்ததும் எல்லாருடைய செடியையும் காட்ட சொல்கிறாங்க. எல்லாரோட செடியையும் பார்த்துட்டே போன டீச்சர் கடைசியாக எம்டி தொட்டியை வச்சுட்டு நின்றுட்டு இருந்த ராமுவை கூப்பிடுறாங்க. என்ன சொல்ல போகிறாங்களோன்னு ஒரு பயம். நல்லா திட்டு கிடைக்க போகுது எல்லார் முன்னாடியும்னு நினைக்கிறான். அப்போது உன் செடி எங்கன்னு டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு அவன் 1 year நல்ல இயற்கையான உரத்தை போட்டு தண்ணி விட்டு தான் வளர்க்க ட்ரை பண்ண விதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதை கேட்ட டீச்சர் ராமுவை தவிர எல்லாரையும் அவங்க இடத்துல உட்கார சொல்கிறாங்க. அப்புறம் ராமுவை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ராமு கையில் ஒரு ப்ரைஸை கொடுக்குறாங்க. போனஸ் மார்க்கும் அவனுக்கு கொடுக்கறதா சொல்கிறாங்க. இதை கேட்ட ராமுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷாக். ஏன்னா அவன் தொட்டியில் தான் செடியே இல்லையே, அவனுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கான பதிலையும் டீச்சர் சொல்ல ஆரம்பித்தாங்க. இயர் ஸ்டார்டிங்கில் நான் உங்ககிட்ட கொடுத்த விதை எல்லாமே ஹாட் வாட்டரில் வேக வச்ச சீட்ஸு. அது எப்போவுமே முளைக்காது. உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கொடுத்த விதை எதுவுமே கண்டிப்பாக முளைச்சிருக்காது. அது வளரலைன்னு நீங்கள் வேற ஒரு விதையை அதுக்கு பதிலாக போட்டு வளர்த்துருக்கீங்க. ஆனால் ராமு மட்டும்தான் ஹானஸ்டாக நடந்துக்கிட்டான். அதனால தான் ராமுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் அண்ட் போனஸ் மார்க்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராமுவுக்கு பெருமையாக இருக்குது. மனசில் அவங்க அம்மாவை நினச்சிக்கிறான். சில பேர் தங்களோட கொஞ்ச நாள் நன்மைக்காகவும் செல்ஃபிஷான பிஹேவியர்னாலையும் சோம்பேறித்தனத்தாலையும் நேர்மையாக இருக்கிறதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நேர்மையாக இருந்து என்ன சாதிக்க முடியும்னு குறுக்கு வழியில் எல்லாம் சாதிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடைக்கிற எதுவுமே கடைசி வரைக்கும் நிலைக்காது. நேர்மையான வழியில் அடையிற எந்த ஒரு விஷயத்திலையும் மன நிம்மதி நிறைஞ்சு இருக்கும்.
எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நேர்மையை விடாமல் இருந்தால் அதுக்கான மதிப்பும் மரியாதையும் பாராட்டும் தானாக வரும்.